அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் கேஜிஎம் என்டர்பிரைஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கேஜிஎம் என்டர்பிரைஸில் நிறைய மக்கள் ஜாயின் பண்ணுறாங்க. இங்கே மக்களின் பாதுகாப்பு அடங்கியிருக்குன்னு சொல்லி எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எக்கச்சக்கமான நபர்கள் ஜாயின் பண்ணுறாங்க. நம்ம இப்போ சார்ட் பார்த்தலாமா? நம்ம கேஜிஎம் என்டர்பிரைஸஸ் பற்றி நீங்கள் உடனுக்குடனே தகவல் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கேஜிஎம் என்டர்பிரைஸோட நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி குரூப் தான் அது. இந்த கம்யூனிட்டி குரூப் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றும் நம்மளோட ரெஃபர் லிங்க் கொடுத்துருக்கோம். ரெஃபர் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு என்கிட்ட தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? நமக்கு டேவட் டவுன்லைன் குரூப் இருக்குது. நாங்கள் பாருங்கள் ஃபுல்லாக நம்மளோட டேவட் டவுன்லைன் குரூப் இருக்குது. அதுலேயும் நம்ம ஜாயின் பண்ணி விட்ருவோம். சரிங்களா? இது கம்யூனிட்டி குரூப்பு, யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பொதுவாக நம்ம கோல்டு ரேட் சேஞ்சஸ் ஆகுது இல்லையா, டெய்லி அப் அண்ட் டவுன் ஆகும் கோல்டு ரேட்டு. அதை பொறுத்து நம்ம சார்ட் போட்டே இருப்போம். கம்பெனி கொடுக்கக்கூடிய சார்ட் நான் காட்டுறேன் பாருங்கள். இது கம்பெனி கொடுக்கக்கூடிய சார்ட்டுங்க. இது ரெண்டுமே கம்பெனி கொடுக்கக்கூடிய சார்ட். சரிங்களா? இது வித் கோல்டு பிளான். இது கையோட கோல்டு காயினா வாங்கிட்டு போகலாம். ஆஃபீஸ்க்கு வரீங்க, நீங்கள் இந்த அமௌண்ட்லாம் ஜிஎஸ்டி அமௌண்ட்லாம் கட்டுறீங்க. கோல்டு ரேட் இது. இந்த டோட்டல் ரேட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலாம் சேர்த்து போட்டிருப்பாங்க. இந்த அமௌண்ட் கட்டுறீங்க. கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிராம் கோல்டு காயின் எல்லாமே கிடைக்கும். அந்தந்த கிராம் எவ்வளோ வருதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 1 கிராம் 6980 ரூபா இன்றைக்கி ரேட்டு. ஓகேங்களா? அதாவது 6980 ரூபா கோல்டு ரேட்டு பர் கிராம். ஓகேங்களா? ஒரு கிராம் 6980 ரூபா. ப்ளஸ் ஜிஎஸ்டி 349 ரூபா. டோட்டல் ரேட் பாருங்கள் 7329 ரூபா வருது. சரிங்களா? அடுத்து 5 கிராம் கோல்டு 34,900 ரூபா. 1745 ரூபா ஜிஎஸ்டி வருது. மொத்தமாக டோட்டல் அமௌண்ட் கட்ட வேண்டியது இந்த 36,645 ரூபா. இது கட்டினா இந்த 5 கிராம் கோல்டு கைனா கையோட வாங்கிட்டு போகலாங்க. சரிங்களா? இது வாங்கிறது மூலிமா இங்கே வாங்கிறது மூலிமா என்னங்க பலன்? அதாவது மற்ற கடைகளுக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நமக்கு 3% தருவாங்க. இதுதான் நமக்கு ஆட் ஆகும். அதாவது டேஷ்போர்டில் நமக்கு இந்த அமௌண்ட்லாம் ஆட் ஆகும். இந்த அமௌண்ட்டில் 3% நமக்கு கிடைக்கும். இப்போ 160 கிராம் கோல்டு 11,16,800 ரூபா வருது. சரிங்களா? 160 கிராம் கோல்டில் கையோடு நீங்கள் அன்றைக்கே வாங்கிட்டு வந்துடலாம். அதுபோக இதில் 3% நம்ம கொடுப்பாங்க. அதாவது இது கோல்டு ரேட் மட்டுமே. இது கூட ஜிஎஸ்டி கட்டி நம்ம வாங்குவோம். 11,72,640 ரூபா கட்டி நம்ம 160 கிராம் கோல்டில் கையோடு வாங்கிட்டு வந்துடலாம். அதுபோக நமக்கு கம்பெனி 3%. இதுலேருந்து 3% எவ்வளோங்க கால்குலேட் பண்ணி காட்டவா? நம்ம கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. அதாவது மேக்ஸிமம் பேக்கு அதாவது எவ்வளோ வேணால் நீங்கள் வாங்கலாம் கோல்டு ரேட். மேக்ஸிமம் 160 கிராம் வரைக்கும் நம்ம சார்ட் போட்டிருக்காங்க. 111600. இந்த வேல்யூ நமக்கு டேஷ்போர்டில் ஆட் ஆகும் மை பேக்கேஜில். இதில் 3%னா எவ்வளோ வச்சுங்க? 33,504 ரூபா நமக்கு மாதம் கிடைக்கும். 12 மாதத்துக்கு கிடைக்கும். சரிங்களா? நம்ம 160 கிராம் கோல்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 12 மாதத்துக்கு 33,000 சொல்லி நமக்கு கிடைக்கும். மற்ற கடையில் போய் வாங்குறது கோல்டு மட்டும் தான் நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க. நீங்கள் எவ்வளோக்கு வேணால் கோல்டு வாங்க. ஓகேங்களா? 1 கிராம் வேணுமா, 5 கிராம் வேணுமா, 8 கிராம் வேணுமா, 14 கிராம் வேணுமா? நான் 14 கிராம் தான் வாங்கினேன். ஓகேங்களா? நான் வித் கோல்டு தான் வாங்கினேன். 14 கிராம் கோல்டு வாங்கினேன். 1111 இன்றைக்கி ரேட்டு படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருது. ஓகேங்களா? கோல்டு ரேட் மட்டுமே இவ்வளோ வருது. மொத்தமாக ஜிஎஸ்டிலாம் சேர்த்து கோல்டு சேர்த்து 14,264 ரூபா வருதுங்க. சரிங்களா? நான் போகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது கோல்டு ரேட்டு. அப்போ அந்த ரேட்டு கொடுத்து நான் வாங்கினேன். என்னோடய டேஷ்போர்டையும் காட்டுறேன். மை பேக்கேஜ் பாருங்கள் 1,13,088 ரூபா தான் கோல்டு ரேட். நான் வாங்கினப்போ கோல்டு ரேட் இது. இது கூட இது கூட ஜிஎஸ்டி நான் கட்டி வாங்கினேன். ஓகேங்களா? ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜெலாம் வரும். அதை கட்டி நான் வாங்கினேன். சரிங்களா? எனக்கு 1,18,000 ரூபா பக்கமாக வந்தது பில்லு. அதெல்லாம் கட்டி தான் நம்ம வாங்கிட்டு வந்துருக்கோம். நம்ம கையோட கோல்டும் கொடுத்து நமக்கு இந்த கிஃப்ட் இன்கம் வாய்ப்பையும் தராங்க. மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் 4 இன்கம் எடுத்துட்டேன். ஓகேங்களா? நான் சும்மா சொல்லுங்க, நான் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒன்று நான் சும்மா சாதாரணமாக சொல்ல மாட்டேன். நான் செஞ்சு பார்ப்பேன். அது மக்களுக்கு பலனுள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் மக்களுக்கே நான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்களா? எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு தான் மக்களுக்கே நான் சொல்கிறேன். சரிங்களா? பே அவுட்டில் காட்டுறேன் பாருங்கள். என்னோடய பே அவுட்டில் 4 பே அவுட் நான் வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு பே அவுட்டு 21ஆம் தேதி எனக்கு கட் ஆஃப் ஆச்சு. அடுத்த நாளில் பே அவுட் வந்துருச்சு 3,451 ரூபா. அடுத்தது 1ஆம் தேதி இப்போ கட் ஆஃப் ஆச்சு. நமக்கு 10,802 ரூபா வந்துச்சு. அதுவும் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. அதே மாதிரி 11ஆம் தேதி 5ஆம் மாதம் 11ஆம் தேதி நமக்கு 31,880 ரூபா வந்துச்சுங்க. இது நான் நல்லா டீம் கொடுத்ததுனால அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நீங்கள் டீம் கொடுக்கல அப்படின்னா இந்த அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். சரிங்களா? கட்டாயம் ரெஃபர் பண்ணுறது கட்டாயம் கிடையாதுங்க. இது ரெஃபர் கான்செப்ட் கிடையாது, கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் இன்கம் அதிகப்படுத்திக்கலாம். என்ன மாதிரி பாருங்கள், இன்கம் அதிகப்படுத்திக்கலாம். சரிங்களா? 21ஆம் தேதி கட் ஆஃப் ஆச்சு. எனக்கு 1,09,992 ரூபா வந்திருக்கு லாஸ்ட் பே அவுட். அடுத்த பே அவுட்னு அதிகமாக வரும். இன்னும் நல்லா டீம் போயிருக்கு. எனக்கு எக்கச்சக்கமான பேர் என்னோட டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு பாதுகாப்பு அடங்கி இருக்குது மக்களுக்கு. இப்போ லெவல் 1லேயே பார்த்தீங்கன்னா 100கணக்கான மக்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க?
40 இந்த இது கலந்து தான் வரும் நமக்கு. ஸோ 140 பேர் வந்து அரௌண்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்ம டீமில் மட்டுமே. சரிங்களா? ஸோ இதில் ஆக்டிவேட் பண்ணது நான் மட்டுமே. என்னோடய லெவல் 1ல் இத்தனை கோடிக்கு வந்து பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது 2,77,44,778 இந்த லெவல் 1ல் மட்டுமே. ஸோ இது லெவல் 1ல் நமக்கு வந்து 1% கமிஷன் கிடைக்கும். ஸோ இங்கேயே வந்து காட்டிடுச்சு பார்த்தீங்களா? இங்கேயே வந்து நம்ம காட்டிடுச்சு. ஸோ நம்ம வாங்கக்கூடிய கோல்டுக்கும் நம்ம செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா 3% கிடைக்குது. அந்த இது சொன்னோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம். எந்த கிராம் வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கோல்டு ரேட்லேருந்து நமக்கு 3% கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் ஜிஎஸ்டியோட கட்டி வாங்கிட்டு போவீங்க. புரியுதுங்களா? இதுதான் கம்பெனியோட சார்ட்டுங்க. இது வந்து வித் கோல்டு பிளான் சார்ட்டு. இந்த பேக்கேஜ் தான் நமக்கு வந்து டேஷ்போர்ட் ஆட் ஆகும். இந்த அமௌண்ட்டில் வந்து 3%. ஸோ இப்போ 1 கிராம் வாங்குறீங்க. ஸோ 1 கிராம் ஆஃபீஸ் வந்து 1 கிராம் வாங்கிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து 1 கிராம் ரேட் எவ்வளோங்க? அதாவது கோல்டு ரேட்லேருந்து தான் தருவாங்க நமக்கு. 80 ரூபா, 6,980 ரூபா. இது வந்து கோல்டு ரேட்டு. இது கூட ஜிஎஸ்டி கட்டி வாங்கிட்டு போவீங்க நீங்கள். சரிங்களா? ஸோ இது 3% எவ்வளோங்க? 709 ரூபா. ஸோ 709 ரூபா உங்களுக்கு ஒரு மாதம் கிடைக்கும். 12 மாதத்துக்கு கிடைக்கும். 709 12 போட்டு பார்த்தீங்கன்னா 2,500 கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வாங்குவீங்க. சரிங்களா? இல்லை நான் அதிகமாக வாங்கிக்கிறேன் கோல்டு அப்படின்னாலும் அதிகமாக வாங்கிட்டு போகலாம். கோல்டு காயினா வந்து நீங்கள் எத்தனை கிராம் கேட்குறீங்களோ அத்தனை கிராம் கொடுத்துருவாங்க. நீங்கள் கையோட ஆஃபீஸில் இருந்து கையோட நீங்கள் வாங்கிட்டு வரலாம். சரிங்களா? 1 ஹவர் ஆகுங்க. நீங்கள் போய் அமௌண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு அடுத்து கோல்டை வந்து கையில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? கையோட நீங்கள் வந்து ஆஃபீஸ் போனீங்கன்னா வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ கோல்டையும் கொடுத்து நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்கம் வாய்ப்பு தராங்க. ஸோ இந்த நிறுவனம் தான் நமக்கு பாதுகாப்பான நிறுவனம். சரிங்களா? இதில் வந்து யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் கால் பண்ணீங்க. இன்றைக்கி கால் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டீங்க. நானும் என்னோடய வீடியோலேயே முக்கால்வாசி நான் சொல்லிட்டேன். சில பேர் இன்னும் வந்து அக்ரிமெண்ட் இருக்கா, அது இருக்கா? எதுக்காக அக்ரிமெண்ட்டு? அதாவது கம்பெனியில் நம்ம போட்ட பணத்துக்கு நிகரான பொருள் தரல. ஓகேங்களா? நிறைய கம்பெனியில் அக்ரிமெண்ட் தராங்களா? அக்ரிமெண்ட்டு நமக்கு தேவை கிடையாதுங்க. இங்கே வந்து சேஃப் ஆகிட்டோம். நம்ம கோல்டை வாங்கிட்டாவே நம்ம சேஃபு. ஸோ 100% நம்ம சேஃபாக ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம அக்ரிமெண்ட் கேட்குறோன்னு தெரியல. எந்த மாதிரி பர்சன்லாம் அந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, கடன் வாங்கி போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கம்பெனி சொல்லாத விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கம்பெனி தான் வந்து இதாகும். சரிங்களா? அதாவது கம்பெனிக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஸோ கம்பெனி நம்ம கோல்டை பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு வந்து கிஃப்ட் இன்கம் தராங்க. அதுதான் கம்பெனியோட இது. சரிங்களா? அது எப்படி பண்ணுமோ நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு தொழில் பண்ணும்போது நம்ம வந்து கடன் வாங்கி பண்ணுறது அது பண்ணக்கூடாது. நீங்களாக கடன் வாங்கி நீங்களாக போய் மாட்டிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்களோட இது தான். சரிங்களா? ஸோ நமக்கு சொன்னபடி கம்பெனி வந்து இது வரைக்கும் இன்கம் தந்துட்டுருக்காங்க. நம்ம வந்து பாதுகாப்பாக தான் அந்த கம்பெனியில் ட்ராவல் பண்ண போகிறோம். சரிங்களா? அது நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். அதாவது நிறைய பேர் ஏழை எளிய மக்களும் ஜாயின் பண்ணி கேட்குறீங்க. வந்து 1 கிராம் கூட வாங்கிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லைனா வந்து வித்தவுட் பிளான் ஜாயின் பண்ணுங்கள். அதுவும் புரிஞ்சுக்கு ஜாயின் பண்ணுங்கள். நம்ம வித்தவுட் பிளானே ப்ரொமோட் பண்ணுறதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து அதில் மக்கள் புரிஞ்சிக்கிறது இல்லை. ஸோ இதில் வந்து கோல்டை வாங்கிட்டு போகிறாங்க, சேஃப்டியாக நினைக்கிறாங்க. அதனால் வந்து இந்த பிளான் மட்டும் தான் இனிமேல் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். வித்தவுட் பிளானையும் நம்ம குரூப்பில் சொல்லிட்டு தான் இருப்போம். அதில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கணும். ஆனால் அதுலேயும் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. கோல்டை பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறோம். சரிங்களா? கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி ரீசேல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் கிஃப்ட் இன்கம் வாய்ப்பெலாம் தந்துட்டுருக்காங்க. சரிங்களா? அதையும் புரிஞ்சிட்டு வாங்க. சரிங்களா? ஓகேங்க. நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணி காட்டிட்டோம். தான் கம்பெனி கொடுக்கக்கூடிய சார்ட்டு. ஸோ நம்மளோட சார்ட் காட்டுறோம் பாருங்கள். ஸோ வித்து கோல்டு. ஓகேவா? வித்து கோல்டு நம்மளும் சார்ட் போடுவோம். இந்த குரூப்பில் நம்மளும் பாருங்கள் சார்ட் போட்டுருவோம். ஸோ 1 கிராம் கோல்டு ரேட்டு இப்போ 7,379 ரூபா ஜிஎஸ்டிலாம் சேர்த்து நாங்கள் போடுவேன். 250 ரூபா கிடைக்கும். ஓகேவா? மாதம் கிஃப்ட் இன்கமாக அவங்க 250 ரூபா தராங்க. உங்களுக்கு 12 மாதம் கால்குலேட் பண்ணி பார்த்தா 2,512 ரூபா சம்பாதிச்சிருப்பீங்க. இதே 5 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா 5 கிராம் கோல்டு காயினும் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள் ஜிஎஸ்டியோட எவ்வளோ பணம் கட்டியிருப்பீங்க. ஜிஎஸ்டி பில்லும் வரும். ஓகேங்களா? 37,645 ரூபா வந்து கட்டியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,047 ரூபா வந்து உங்களுக்கு மாதம் கிஃப்ட் இன்கமாக தருவாங்க. இது கால்குலேட் பண்ணி 12 மாதம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 12,564 ரூபா கிடைக்கும். இதே 8 கிராம் கோல்டு காயின் வாங்குறீங்க. கோல்டு காயினையும் கொடுத்து 8 கிராம் கோல்டு காயினையும் கொடுத்து உங்களுக்கு வந்து 6,675 ரூபா உங்களுக்கு மாதம் கிடைக்கும். 12 மாதம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 20,102 ரூபா சம்பாதிச்சிருப்பீங்க. அதாவது கிஃப்ட் இன்கமாக ஓகேவா கம்பெனி தராங்க. இதே 14 கிராம் கோல்டு நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. நான் இந்த பிளான் தான் ஜாயினே பண்ணேன். இது வந்து கோல்டு ரேட் வந்து டே பை டே வந்து மாறிட்டே இருக்கும். அதனால் வந்து நான் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஓகேங்களா? 1,18,000 ரூபா கொடுத்து நான் ஜிஎஸ்டி பில்லாம் போட்டு வாங்கினேன். இப்போ பாருங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த ரேட்டுக்கு வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஜிஎஸ்டி போடும்போது 1,14,764 ரூபா வருது. இது கட்டி நம்ம இந்த கோல்டு காயின் வாங்கிக்கலாம். 14 கிராம் கோல்டு காயினே வாங்கிட்டு போகலாம். அது போக 3,350 ரூபா மாதம் கிடைக்கும். 12 மாதத்துக்கு கிடைக்கும். சரிங்களா? இதில் வந்து இந்த ஆஃபரில் 1ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் போகுதுங்க. இந்த ஜூன் 1ஆம் தேதிக்குள்ளே வரவங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயினும் 300 ரூபாய்க்கு தராங்க. அதாவது 14 கிராம் கோல்டு வாங்குறவங்களுக்கு இந்த அமௌண்ட் கொடுத்து வாங்குறவங்களுக்கு
1 கிராம் கோல்டு காயின் வந்து 2ஆம் தேதி வந்து வாங்கிட்டு போகலாம். சேலம் ஆஃபீஸ்க்கு 300 கொடுத்து வாங்கிட்டு போகலாம். சரிங்களா? இந்த ஆஃபர் கோல்டு காயின் மட்டும் 2ஆம் தேதி தான் தருவாங்க எல்லாத்துக்குமே. சரிங்களா? அதே மாதிரி 32 கிராம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, 2,34,528 கொடுத்து 32 கிராம் கோல்டு காயினாக நீங்கள் கையோட வாங்கிட்டு போகலாம். இது வாங்குறது மூலிமா உங்களுக்கு கிஃப்ட் இன்கம்மாக 6,700 உங்களுக்கு மாதம் கிடைக்குது. சரிங்களா? அவங்க வந்து கொடுப்பாங்க, அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து தான் கொடுக்குறாங்க. இது வந்து அவங்களோட இன்கம் தான் நமக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? நம்ம இங்கேயே கோல்டு வாங்கினாவே நம்ம சேஃப் ஆகிட்டோம். ஸோ அது போக டோட்டல் ஏவ்டி கிஃப்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 12 மாதத்துக்கு 80,430 சம்பாதிச்சுட்டு போனோம் நம்ம கிஃப்ட் இன்கம்மாக. இதில் வந்து 2 கிராம் கோல்டு காயினா நம்ம 600 தராங்க. ஸோ இந்த 32 கிராம் வாங்குறவங்களுக்கு 1ஆம் தேதிக்குள்ளே 32 கிராம் வாங்குறவங்களுக்கு இந்த 2 கிராம் கோல்டு காயின் வந்து 600 வந்து 2ஆம் தேதி வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த கோல்டு காயின் மட்டும் 2ஆம் தேதி தான் தருவாங்க. அதேமாதிரி 48 கிராம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 3,51,792 வருது. ஸோ இது வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 10,051 ரூபா வந்து மாதம் கிடைக்கும். 12 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 1,20,614 ரூபா நீங்கள் கிஃப்ட் இன்கமாக சம்பாதிச்சிருப்பீங்க. 3 கிராம் கோல்டு காயின் வந்து 900 இங்கே 2ஆம் தேதி வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த 1ஆம் தேதிக்குள்ளே, அதாவது 1ஆம் தேதிக்குள்ளே இந்த பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கிஃப்ட்லாம் கிடைக்குங்க. அதுவும் 16, 32, 48 இதுக்கு மேலேயே வாங்கலாம். நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ வேணால் வாங்கலாங்க. இதுக்கு மேலேயே 160 கிராம் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் அதுக்கு மேலேயே வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு மேலேயே வாங்கிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கோல்டு வாங்குறீங்களோ கோல்டு ரேட்டில் வந்து 3% வந்து உங்களுக்கு மாதம் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் மாதமாக கிடையாது, உங்களுக்கு வந்து 10 நாளைக்கு வந்து வந்துடும். அதாவது 1ஆம் தேதி, 11ஆம் தேதி, 21ஆம் தேதி டேஷ்போர்ட் அப்டேட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த டேஷ்போர்ட் அப்டேட் ஆகுது 1ஆம் தேதி அப்டேட் ஆகும். இது வந்து எனக்கு லாஸ்ட்டாக இன்றைக்கி அப்டேட் ஆச்சு அப்படின்னா 23ஆம் தேதி, 21ஆம் தேதிங்க காட்டுறோம் பாருங்கள். பே அவுட்டில் போனாவே நம்ம டீட்டெயில் காட்டும். ஸோ இது வந்து நமக்கு இந்த இது வருது பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி எனக்கு அப்டேட் ஆச்சு. ஸோ 21ஆம் தேதி அப்டேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த 3 நாளில் பே அவுட் வந்து வந்துடுது. இது லாஸ்ட்டாக அப்டேட் ஆனது தான். 21ஆம் தேதி எனக்கு டேஷ்போர்ட் அப்டேட் ஆச்சு. ஸோ அடுத்தது 1ஆம் தேதி டேஷ்போர்ட் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? டீம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த லெவல் கமிஷனும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே போட்டிருப்போம் பாருங்கள் லெவல் கமிஷன்லாம் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதாவது 1,00,000 ஒரு கோல்டு வாங்குறாரு ஒரு நபர் அப்படின்னா, கோல்டு காயின் வாங்குறாரு அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா கமிஷன். அதுவும் பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கு கிடைக்கும், 12,000 கிடைக்கும். சரிங்களா? அதேமாதிரி லெவல் 2ல் ஒரு நபர் வராங்க, அவங்களும் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 1,00,000 அப்படின்னா 500 கிடைக்கும். ஓகேங்களா? 0.5% கிடைக்கும். 500 0.5%னா 500 தானே. ஸோ இங்கே வந்து 6,000 கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நமக்கு லெவல் இன்கம் செட் பண்ணியிருக்காங்க. இதே 6ஆம் லெவலேருந்து 12ஆம் லெவல் வரைக்கும் 0.1%. ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், சார்ட் பார்த்துக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி பழைய வீடியோவில் நம்ம சொல்லியாச்சு. ஸோ மறுபடியும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கோல்டு பிஸ்னஸ் பற்றி எனி டைம் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே நாங்கள் சொல்லிகிட்டு இருப்போம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து வரும். ஸோ இந்த கம்யூனிட்டி குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கம்யூனிட்டி குரூப்பு. ஸோ கம்யூனிட்டி குரூப்பில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்தியானமே காலையிலே சொல்லியிருப்பேன் நான். ஓகேவா? 2 மணிக்கு நான் அந்த சார்ட்லாம் போட்டிருப்பேன். கம்பெனி சார்ட்லாம் பாருங்கள். ஸோ கம்பெனி சார்ட்லாம் 12 மணிக்கே வந்துச்சுங்க. ஓகேவா? அதாவது 11:30 மணிக்கு இந்த சார்ட் போட்டாங்க அவங்க. எப்பயுமே 11:30 மணிக்குள்ளே எல்லாமே இந்த சார்ட்டு கம்பெனி போட்டுருவாங்க. ஸோ இதிலேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணி இந்த சார்ட்லாம் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். சரிங்களா? ஸோ கோல்டு வாங்கக்கூடிய இது தான் வந்து மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. வித்தவுட் பிளானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. இதெல்லாம் வித்தவுட் பிளான் சார்ட்டு. ஸோ வித்தவுட் பிளான்லேயும் கோல்டு போயிட்டுருக்கு. ஆனால் இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அதை பற்றி மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. அதனால் நான் வந்து கோல்டு இதை மட்டும் நான் ப்ரமோட் பண்ண போகிறேன். இதுதான் வந்து ஈஸியாக மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? கோல்டை வாங்கினா பாதுகாப்பு ஆகிட்டாங்க. சரிங்களா? பாதுகாப்பாக நம்ம வந்து சம்பாதிக்க போகிறோம், கிஃப்ட் இன்கமே சம்பாதிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.